தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக தவேக தலைவர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்துள்ளதால் தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என்று இனிகோ இருதயராஜ் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். 18 வயதிற்கு குறைவான குழந்தைகளை வைத்து விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என இனிகோ இருதயராஜ் குற்றச்சாட்டினையும் முன்வைத்திருக்கிறார். வருமான வரி வழக்கு நிலுவையில் உள்ளதை வேட்புமனுவில் மறைத்து வருமான வரி பாக்கி இல்லை என கூறியுள்ளார் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார். ரூட்ஸ் சமூக வலைதளம் மூலம் பிரச்சாரத்திற்கு எவ்வளவு விஜய் செலவு செய்தார் என்ற விவரங்களை இதுவரை தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டினையும் தற்போது இனிகோ இருதயராஜ் வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக தவேக தலைவர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி. தற்போது இனிகோ இருதயராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதன் பின்னணி என்ன, முழு விவரம்? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட தவேக வேட்பாளர் விஜய் வெற்றியை எதிர்த்து வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிக்கை கோரி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் சார்பில் வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்று தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளை வைத்து விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வேட்பு மனுவில் வருமான வரி பாக்கி இல்லை என கூறியுள்ளார். வருமான வரி வழக்கு நிலுவையில் உள்ளதை மறைத்துள்ளார். அதிக அளவிலே செலவு செய்த வெளிநாட்டினர் மூலம் பிரச்சாரம் செய்துள்ளார். கட்சி அடையாளங்களை அணிந்து சென்று முட்டி போட்டு தேவாலயத்தில் பிரச்சாரம் செய்திருக்கிறார் என அந்த மனுவிலே இனிகோ இருதயராஜ் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் செலவு கணக்கு விவரங்களை இதுவரை தாக்கல் செய்யவில்லை. ரூட்ஸ் சமூக வலைதளம் மூலம் பிரச்சாரத்துக்கு எவ்வளவு செலவு செய்தார் என்ற விவரங்கள் இதுவரை தெரிவிக்கவில்லை. இதே போல பல்வேறு முறைகேடுகள் செய்து வெற்றி பெற்றுள்ளதால் அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவிக்கு ராஜினாமா செய்துள்ளதால் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என தேர்தல் வழக்கு முடியும் முறை இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என அந்த மனுவிலே தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் அன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி.